கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். உபவாச நாட்களிலே அநேக காரியங்கள் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம். புலம்பல் இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40 முதல் 44 ஆகிய வசனங்கள். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்தில் சர்ச்சை கிளம்பிட்டு சில குடும்பத்தில் வீட்டில் இருப்பீங்க. நைட் நேரத்தில் தூங்க முன்பாக எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்பும்போது தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். இதை ஏன் இரவு நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்மை நாம் சோதித்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை ஏன் நம்மை நாம் என்று சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே 24 மணி நேரம் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியும்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவங்கவுங்க வாழ்க்கையிலே அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும். இந்த இரவு நேரத்தில் நீங்க எந்த நாட்டில், எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்க கேட்கலாம். நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நம்ம கர்த்தரிடத்திலே முதல்ல திரும்ப முடியும். அதை ஏன் சோதித்து ஆராய்ந்து அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் செஞ்சது சரிதான், நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவங்க தான் தப்பு, என் வீட்டுக்காரர் தான் தப்பு, என் மனைவி தான் தப்பு, என் பிள்ளை தான் தப்பு, எங்கள் அம்மா அப்பா தான் தப்புன்னு சொல்லி வேற யாரையோ ஒருத்தவங்களை கையை நீட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் பல சூழ்நிலையிலே நம்ம தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி காணப்படுகிறோம் என்பது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அதில் ஏகப்பட்ட காரியம் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, 24 மணி நேர வாழ்க்கையிலே எல்லாமே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி தான் நடந்தோமா? 24 மணி நேர வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி தான் இருக்கா? அதை மட்டும் நம்மை நாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்கும்போது அதில் நிறைய நம்ம இருதயம் மனமாற்றம், இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்ன, நம்ம நினைவுல என்ன இருக்கு, நம்ம சிந்தனையில் என்ன இருக்கு, நம்முடைய எண்ணங்கள் என்ன யோசித்தது, நம்முடைய கண் என்ன பார்த்தது, நம்முடைய காதுகளில் நம்ம என்ன கேட்டோம், நம்ம இந்த உலகத்துக்குள்ள இருக்கும்போது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் ஆராய்ந்து சோதித்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே, உபவாச நாட்களிலே நம்மை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, கர்த்தரிடத்தில் மறுபடியும் அர்ப்பணிக்கும் போது வாசல் திறக்கப்படும். சில குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்களாம் கரெக்டாக தான் பிரதர் இருக்கோம், நாங்களாம் எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. சில நேரத்தில் ஜெபிக்காம இருப்பாங்க, சில நேரத்தில் வேதத்தை தியானிக்காம இருப்பாங்க, சில நேரத்தில் பல மாசமாக கையில் பைபிள் எடுக்காம இருப்பாங்க. இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். இரவு நேரத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சரி, நாம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை நாம் சோதித்து பார்த்து, நம்முடைய வழிகள் அப்படின்னாலே 24 மணி நேரம் நம்ம எப்படி வாழ்றோம், என்ன செய்கிறோம் எல்லாம் உள்ள வந்துடும். அதனால 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எங்கெல்லாம் எப்படிலாம் மிஸ்டேக்காக இருக்கிறோம், இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நம்ம கைகள் சுத்தமா இருக்கா? நம்ம கைகளில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது செய்த பாவங்கள் இருக்கா? இதையெல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள நமக்கு தெரியும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கை பிளஸ் இருதயம் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். கைகளை உயர்த்தி, அப்பா
என் வாழ்க்கை எப்படி இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. என்னை சோதித்து பாருங்கப்பா. என் இருதயம் எப்படின்னு சொல்லி சோதித்து பாருங்கப்பா. என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா. என்னை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது பரலோக வாசல் திறக்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நான் இன்னைக்குதான் அந்த செய்தி கேட்கிறேன். நம்ம எந்த நாட்டுல எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, பரலோகத்துல தேவன் உடனே சந்திப்பார். அவர் சந்திக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் தேவன் பக்கம் மனம் திரும்ப வேண்டும். நம்ம கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபர், நாங்கள் அப்படின்னா அவருடைய இதயத்துக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நாங்கள் அப்படிங்கிறது எரேமியாவின் புலம்பல். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை கடைசி வாழ்க்கை. நாங்கள் இல்ல நம்ம குடும்பம் இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளு, ஆவிக்குரிய பிள்ளைகளு, எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். நாங்கள் துரோகம் செய்து தாழ்த்துறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். தேவனுடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் நெருங்கும் போது அவனோட வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய சமூகத்துல எப்பமெல்லாம் காத்திருக்கிறனோ, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படி எப்படி இருந்துச்சு, அது எல்லாம் முதல்ல என்னோட சமூகத்துல தாழ்த்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நினைவு, யோசனை எல்லாம் என்னோட சமூகத்துக்குள்ள போகும்போதே நமக்கு எல்லாம் வெளிப்பட்டுரும். நாங்கள் துரோகம் செய்து, ஒரு வேர்ட் சொல்றார், துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற 1000 காரியங்கள் சொல்லலாம். அது எல்லாமே துரோகம் தான். கலகம் பண்ணினோம். கர்த்தரை விட்டு தள்ளி போறது எல்லாமே கலகம் பண்ணினோம். பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நிறைய ரெக்கார்ட் இருக்கு. சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கலகம் பண்ணிட்டாரு, துரோகம் செஞ்சுட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னாலே துரோகம் தான். அதனால துரோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கெல்லாம் விலகுறோமோ அது எல்லாமே துரோகம் தான். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த வேர்ட் உங்க வீட்டுக்குள்ள வருதோ, ஒருவேளை கர்த்தரை விட்டு நம்ம எங்கேயாவது தள்ளி போன காரியங்கள் இருக்கா, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். அதுல ஒரு வேர்டு இருக்கு, ஆகையால். ஆகையால்னா அதனால, தேவரீர் மன்னியாதிருந்தீர். அப்ப கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போய் துரோகமான காரியம் ஏதாவது செய்யும் போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் கலகமான காரியத்தில் ஈடுபடும் போது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை. அதே நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல போய் நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம் என்று தாழ்த்தி பரலோகத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி நம்ம அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் மன்னிப்பார். ஆகையால் தேவன் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின் தொடர்ந்து கொண்டீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடி கொண்டீர். நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே பாவமான காரியம், அக்கிரமமான காரியம், துணிகரமான காரியம், துன்மார்க்கமான காரியம், துரோக காரியம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் கலகம் செய்யற காரியம், இப்படி நிறைய காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுக்கு கோபம் வரும்போது நம்ம ஜெபம் பரலோகத்துல போனோம் அப்படின்னா நம்ம முதல்ல அவருடைய பிள்ளையா இருக்கணும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உண்மையா வாழணும். 24 மணி நேரம் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கு. அதனால யாரெல்லாம் அதிகாலையில இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் பல காரியங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடி உண்டீர். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், அதை நம்மளே யோசித்து பார்க்கலாம். இப்ப இன்னைக்குள்ள செய்தியில ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். அது முதல் பாயிண்ட். கைகளோட கூட இருதயத்தையும் பரலோகத்துக்கு தேவன் நேரா ஏறெடுக்க கடவும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமா, துரோகம் செஞ்சிருக்கோம்ப்பா, கலகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தாழ்த்திடணும். தாழ்த்தும் போதுதான் கிருபை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உபவாச நாட்களிலே நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். மறுபடியும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பா எப்படி இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து நம்மை நாம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து மனம் திரும்பி தாழ்த்தும் போதுதான் கிருபை. அதனால கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாருமே புது சிருஷ்டி தான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கு. அனுதின வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எங்கெல்லாம் இருக்கு, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இரவுனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. உபவாச நாட்களில் எத்தனையோ குடும்பத்திலே அப்பா ஒருமனப்பட்டு தங்களை தாழ்த்துறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ அவங்களோட உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. உபவாசத்தோடு தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கணும்ப்பா. என் தேவன் மன்னிக்கணும்ப்பா. என் தேவன் மன்னிக்கணும்ப்பா. என் தேவன் மன்னிக்கணும்ப்பா. ரிபோ ஷந்தோட்டோ நம்மல்லஹரதுனி ஷந்தோட்டலப கபுதுவிக்கேதுன. சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள்ப்பா, அதெல்லாம் மன்னிப்பீங்களா? அதெல்லாம் மன்னிப்பீங்களா? அதெல்லாம் மன்னிப்பீங்களா? லீதுனி ஷந்தோட்டோ நம்மல்லஹரதுன ஷந்தோட்டலப கபுதுவிக்கேதுன. லீமா லவலஹஷதுனி மரக்கபுதுவிக்கேதுன. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ என் தேவன் மனம் இறங்க வேண்டும். ரிது ஷதன மலஹரதன ஷந்தோட்டோன மக்கபுதுவிக்கேதுன. லாது ரிஷா லபலபல ஹூரப கபுதுவிக்கேதுனி கந்தோட்டோரபல ர தட்டன ஷந்தோட்டோ நமலரதுனி கரதுன மார கரது. எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால ஏசு கிறிஸ்து நாமத்தினால கழுவப்படட்டும்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் என் தேவன் மன்னிக்கணும். எல்லாவற்றையும் என் தேவன் மன்னிக்கணும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்துல துரோகமான காரியம் இருக்கோ, கலகமான காரியம் இருக்கோ, அப்பா அதையெல்லாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப சொல்லிக்கிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கைகளோட கூட இருதயத்தையும் பரலோகத்திற்கு தேவனுக்கு நேரா ஏறெடுக்க கடவோம் என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையிலே அப்பா என்னென்ன குறைகள் குற்றங்கள் இருக்கோ அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரவிடத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் டிராவலில் இருக்காங்க, வெளியில் இருக்க எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.
சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல் பலவீனத்தோட இருக்க ஜனங்களை கத்து சந்திக்கணும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அனுப்பினோம். எக்ஸாம் எழுதி கொடுக்க எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அனுப்பினோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க, நல்லா படித்து மார்க் எடுக்க அது கிருபை செய்யுங்க. தேவ கிருபையினாலே, தேவ ஞானத்தினாலே பிள்ளைகளை நிரப்பி ஆசிரியங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்துக்காங்க ராஜா. அவனோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்கிறாங்களோ அவனுடைய வம்சம், அவனுடைய சந்ததி, அவனுடைய தலைமுறை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சிருங்க. உபவாச நாட்களில் தாழ்த்துறாங்கப்பா. ஆசீர்வதி. அவங்களுடைய வம்சத்திலே என்னென்ன குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் தனி ஜெபமானது கிருபை செய்யுங்க. குடும்ப ஜெபமானது கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் அப்பா கர்த்தர் பிரியமானபடி வாழகதை கிருபை செய்யுங்க. மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் முடியும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபினாலோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியத்திலையும் மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்காங்க. தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூடங்க ராஜா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போது எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கட்டணும் ராஜா. அதிகாலையில் நம்முடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. உபவாச நாட்களில் தேவையில்லாமல் செல்போனோ, தேவையில்லாமல் படம் பார்க்க, தேவையில்லாமல் நாடம் பார்க்க, எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ராஜா. எல்லா குடும்பத்தையும் வேர் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் முடியும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் முடியும். கடன் பிரச்சனையில போராடி எல்லா குடும்பத்துக்கு சந்திங்க. இந்த மாசத்தினுடைய தேவைகளை சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் பரலோகத்தில் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பலகணிகள் திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசிரிங்க. உம்முடைய கரத்தில் அப்படியும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. உங்க நாம மட்டுமே விட்டும் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இரவு நேரத்தில் தண்ணி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா படுத்துங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிங்க. யாரெல்லாம் சர்ச்சைக்கு புறப்பட்டு போறீங்களோ விசேஷமா காலையில் சீக்கிரமா சர்ச்சைக்கு புறப்பட்டு போங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் எல்லா காலத்திலும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.